சுகமான ராகம் நிகழ்ச்சிக்கும் மலருடி வேணுகோபால் சகோதரிக்கும் நண்பகல் வணக்கத்துடன் இணைவது மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன்மந்தல் இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன். வணக்கம், வாருங்கள் அன்பு நலமா சகோதரி. இருக்கீங்களா? சூப்பரா ஹாப்பியா இருக்கும். வாழ்த்துக்கள், வாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்க புது வரவு அப்படின்னா எந்த வரவை பத்தி உங்களுக்கு சொல்ல போறீங்க? ஒண்ணு எங்க வீட்டு புது வரவு ஒண்ணுமே வரல. ஆஹா, புது வரவு ஒண்ணுன்னா எங்க ஆடு குட்டி போட்டிருக்குது. அப்புறம் அது புது வரவு இல்லையா? அதுதான் புது வரவு. ஆமா, அது வந்து சந்தோஷம் தான். நான் சந்தோஷமா தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் சொல்றேன், எல்லாரும் வேற திங்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்லும் பொழுது நான் வந்து ஆட்டுக்குட்டியை பத்தி சொல்றேன்ற ஒரு இது இருந்தது. இல்ல, நான் தான் சொல்லிட்டேனே, மழை செல்வம்ல விலங்குகள் பறவைகள் எது வேணாலும் சொல்லலாம். ஆடு வந்து அழகான ஒரு மாதிரி சாம்பல் கலர்ல வந்து குட்டி போட்டிருக்குது. ரொம்ப அழகா இருக்கு அந்த குட்டி. பாக்குறவங்க எல்லாம் குட்டி அழகா இருக்குன்னு தூக்கி பாக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. 6 நாள் ஆகுது பிறந்து. அதுதான் மேடம் எனக்கு அந்த புது வரவு. ஆட்டுக்குட்டிக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? பேர் நான் இன்னும் வைக்கல. பிள்ளைங்க வந்துதான் பிள்ளைங்களுக்கு நான் வந்து சரியா பைசா தேர்ந்துருக்கு எனக்கு. அதனால அப்படியே இருந்துட்டேன். பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் சொல்லணும். என்னைக்கு பிறந்துச்சு? புதன்கிழமை பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். டைம் 7 நாள் ஆயிடுச்சு. 8 இன்னைக்கு 8 நாள் ஆயிட்டு. 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாளைக்கு அந்த குழந்தைய என்ன அந்த ஆட்டுக்குட்டிக்கு பேர் வைக்காம இருக்கீங்களே? பப்ளுன்னு வச்சிருவோம். பப்ளு. பாத்தீங்களா, நீங்களே ஒரு பேச்சு வாக்குலயே பேர் வந்துருச்சு. பப்ளுன்னு கூப்பிட்டு வரட்டும். அப்புறம் வேணா இன்னொன்னு பூனைக்குட்டி வந்திருக்குது எனக்கு. ஐயோ, அதை மறந்துட்டேனே. பூனைக்குட்டி வந்திருக்குது. பூனைக்குட்டி என்ன கலர்ல இருக்கு? அது வந்து ஒயிட் ஒரு மாதிரி கிரே கலர் காம்பினேஷன்ல இருக்குதுங்க. சூப்பர். அது பூனைகள் மட்டும் விதவிதமா பாக்குறோம்ல, நிறைய கலர்ஸ்ல வருது. ஆமா, அது பேரு புசி. புசின்னு கூப்பிட்டோன்னே வரும். நான் எதுவுமே வாய கூட லேசா அசைக்க முடியல மேடம். உடனே அது கேக்குது. அப்படியே இது பண்ணி கத்தி கத்தி கேக்குது. எதுவுமே நான் தின்ன முடியல. நான் எதே தின்றேன்னா அதை கொஞ்சம் போட்டா அது தின்னுகிட்டு இருக்குது. கரெக்ட். இதோ இப்ப எங்க கீதாக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பூனை வந்து வளர்க்குறாங்க, டாக் வளர்க்குறாங்க. அது டக்குன்னு வச்சுட்டு நவுந்தா கூட டக்குன்னு வாயெல்லாம் வச்சு சாப்பிடவே மாட்டேங்குது. எப்படி அழகா வாய் வைக்கவே மாட்டேங்குது, அப்படி இருக்குது. நம்ம பிஸ்கட் சாப்பிட்டாலும் டீ எல்லாமே அதுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. பிஸ்கட் நான் நினைச்சு சாப்பிடுற வேண்டிய கொஞ்சம் ஒரு இதுல ஒரு பிஸ்கட் எடுத்து நினைச்சு போட்ட உடனே அது கொடுத்துட்டு நான் சாப்பிடுறேன். சூப்பர் சூப்பர். கத்திக்கிட்டே கேக்குதுங்க மேடம். சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீதாக்கா சொல்ல தெரியும், நாயும் பூனையும் சண்டை போட்டுக்குங்க இல்லையா பொதுவா. வீட்டுல ஒரே வீட்டுல வளருது, 2 ஜோடியா ஆசையா இருக்கு பாக்கவே. ஐயோ, அப்படின்னு. சூப்பர். சரி, அழகா சொன்னீங்க. ஸ்ரீவித்யா திரைப்படம்னா என்ன படம் உங்களுக்கு ஞாபகம் வருது? படம் கதை சொல்ல தெரியல மேடம். எப்படின்னா ஒரு தாயின் சபதம்னு ஒரு படம். இல்ல, கதை நீங்க சொல்லவே வேணாம், படத்தோட பேரை மட்டும் சொல்லுங்க போதும். அதான் ஒரு தாயின் சபதம். அதுல வந்து நீதி, அதான் தர்மம் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து தர்மமே ஜெயிக்காது. அந்த ஜெய்சங்கர் வந்து எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாரு. அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லி தூக்கு தண்டனை கொடுப்பாங்க மேடம். ஆமா. அப்போ அந்த இது அப்ப வந்து நம்ம அம்மா அவங்க பேரு இப்ப சொன்னீங்களே, மறந்துட்டேனே. பரவாயில்ல, நீங்க அவங்கள நம்ம ஸ்ரீவித்யா அவங்களோட மட்டும் சொல்லுங்க போதும். அவங்க ஸ்ரீவித்யா வந்து என்ன செய்வாங்க, அந்த கோயில வந்து பாட்டு பாடி அப்படியே அழுதுகிட்டு ஒரு பாடல் பாடுவாங்க. அது என்ன பாட்டுனாக்க, நான் அது ஒரு 2 வரி வேணா சொல்லலாம் மேடம். எனது உன் காதில் விழவில்லையா? பேசுறதே காதில் விழவில்லையா? ஒன்றை தொடவில்லையா? பொண்ணுக்கு பொட்டம்பம் வேணும், பெண்ணாக இருந்தோம் அனது பறிப்பாயோ. எனது காலம் உன் காதில் விழவில்லையா? அந்த பாடல் ரொம்ப அழகா. நானே அழுதுட்டேன் மேடம். படத்தோட நிறைவுல தர்மம் ஜெயிக்கும்ன்ற மாதிரி ரொம்ப அழகா நம்ம ராஜேந்திர அவர்கள் சூப்பரா கொண்டு வந்துருப்பாரு. ஜெயிக்கும் சொல்லுவாங்க. ஆனா ஜெயிக்கல வேணா, அவரு இறந்துருவாரு. ஆனா அது படத்தோட கதையெல்லாம் நிரூபிப்பாரு. இல்ல, படத்தோட கதையெல்லாம் வேண்டாம். நம்ம அந்த சீன் அதனால வந்து அதுல வந்து ஒரு தர்மம், அதுல வந்து ஒரு அநீதி தான் மேடம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஆரம்பத்துல அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்னைக்குமே தர்மம் வந்து ஜெயிக்க தான் செய்யும். தர்மம் தோற்றதா சரித்திரமே கிடையாது. சூப்பர். நிஜமா தர்மம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மத்தின் வாதுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும். பாத்தீங்களா, அவ்வளவுதான். நீங்களும் சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள். இப்ப வந்து ஸ்ரீதேவி அவர்கள்லாம் எந்த படம் சொல்லுவீங்க?
எனக்கு வந்து படம் வந்து வாழ்வே மாயம் ரொம்ப பிடிக்கும். ம். வாழ்வே மாயத்துல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. அவர் இது ஆனா நல்லத வந்து தனக்கு நோய் இருக்குன்னு வந்து கமல் வந்து சொல்லிட்டு பொய்யான வேஷம் ஃபர்ஸ்ட் நல்லா நடிச்சு லவ் பண்ணிட்டு அப்புறம் பொய்யான வேஷம் சொல்லும்போது அதையும் உண்மைன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்துட்டு அடுத்தது கல்யாணம் முடிச்சு வருவாங்க. ஆமா ஆமா அப்ப வந்து இவங்களோட உண்மை நிகழ்ச்சியை கேட்டுட்டு ரொம்ப அழுக. அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கேக்குறதுக்கு. அந்த பாடல்ல 2 லைன் பாடுங்களேன். அது என்ன பாடல்? சூப்பரான பாடல். எந்த பாட்டு சொல்றீங்க? அந்த அவங்க வந்து பார்க்கும்போது ஸ்ரீபிரியா அவர்கள் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு பாடல் இருக்கும் இல்லையா? கேஜே ஜேசுதாஸ் ஐயா நினைக்கிறேன் அந்த பாடல் பாடினது. அந்த பாட்டு எனக்கு தெரியல மேடம். சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாட்டு இந்த இதுல ரொம்ப அழகா ஒரு சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கூதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். அந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கும் பாடுவாங்க அந்த இதுல. ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு பாட்டு தான் மழைக்கால மேகம் கொஞ்சம் தெரியும். தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடமா அது ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க சொல்றது வந்து இந்த வாழ்வே மாயம் அது இருக்கு. நீங்க சொல்ற பாடல் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவிட 2 பேரும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சோ மச். நன்றி. தேங்க்யூ மேடம். சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப அழகா வந்தாங்க. மயிலாடுதுறை எரவாஞ்சலிருந்து கலாவதி ராஜ்மோகன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம்.